ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி குக்கு வித் கோமாளி சீசன் 6ல் ரீசெண்டாக கலக்கிக்கிட்டு இருக்க நம்ம ஷபானாவை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷபானாவை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். செம்பருத்தி நாடகம் மூலியமாக உலகளவிலே ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையுமே ஆதி பார்வதி பேர் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடித்த 2-3 சீரியலுமே மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பார்வதி அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. பார்வதிங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவே மாறுச்சு. நம்ம ஷபானாவோட அப்பா பெயர் ஷாஜஹான். இவங்க கேரளாவில் 1993 ஆகஸ்ட் மாதம் 29 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அவங்க பெயர் முகமது ஷாஜஹான். இவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஹோலி கிராஸ் கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்திருக்கு. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிபிஏ எடுத்து படித்தாதான் முடியும் அப்படின்னு யோசித்து சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் பிபிஏ எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சில அந்த வீக் டேஸில் வெளியே போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அந்த சைடெல்லாம் இந்த மாடலிங் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி நல்ல ஃபேமஸாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்குள்ளே வருது. அவங்க காலேஜிலே நிறைய கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இங்கே திரும்ப மாடலிங் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. விஜயோட நம்ம ஒரு படமாவது நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு படத்தை பார்த்துலாம் ஆசைப்படுவாங்களாம். அதுக்கப்புறமும் நம்ம கேரளா நம்ம எப்படி போய் அவங்களோட நடிக்க முடியும். அதுவும் சினிமாவில் அவங்களாம் இருக்காங்க. அவங்கள ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை இது பண்ணிக்கிடுவாங்களாம். அந்த அளவுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமாம். இங்கே மாடலிங் ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. அப்படி வீட்டுக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டில் இருந்தனால தான் உடனே நாங்கள் பிபிஏ படிக்க வச்சோம். நீ அது ரிலேட்டடாக நீ போவ அப்படின்னு பார்த்தா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. அந்த மாதிரி பண்ணாத. உனக்கு எந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சொல்லு. நான் அதை இது பண்ணி நான் தர்றேன் அப்படின்னு அவங்க அம்மா நிறைய கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு மனசு கேட்கலை. எனக்கு பிஸ்னஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த மாடலிங் ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி ஆங்கர் இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க அம்மாவை இது பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கான அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மலையாளத்தில் இருந்து இவங்க மாடலிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பார்த்து விஜயதசமி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அந்த சீரியலில் நடிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட விருப்பமே இல்லாமல் தான் போய் நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்கிறதே கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது எல்லாமே திட்ட தான் செய்வாங்களாம். இருந்தாலும் இவங்க நம்மளோட பேஷன் இதுதான், அதை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும், நம்ம அதை எதையுமே யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியலில் நடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆங்கரிங் வாய்ப்பும் கிடைக்கிது. அந்த ஆங்கரிங்கையுமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ கேரளத்து மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் வீட்டில் அவங்க அம்மா ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பொண்ணை இந்த மாதிரி இது பண்ணி விட்ருக்க, இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் பொண்ணை விடாத, நீ பொண்ணு என்ன படித்தாலோ அதுக்கேற்றாப்புல வேலை பார்க்க வை, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவும் உங்கள் அம்மாவுக்கு இன்னுமே இவங்க மேலே கோபம் அதிகமாகுது. அந்த டைமில் இவங்களுக்கு விஜயதசமி சீரியலை பார்த்து ஜீ தமிழ்லேருந்து செம்பருத்தி சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஹீரோவாக மிகப்பெரிய ஹீரோ கார்த்திக் ராஜ். ஏன்னா விஜய் டிவியில் ஆஃபீஸ் சீரியல் மூலியமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவர் ஒரு சீரியலில் நடித்தாலே அந்த சீரியல் ஹிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாங்க. ஸோ இந்த கதையை நம்ம
ஷபானா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ்மேடாக இருக்கிறீங்க, அவர் பெரிய பிஸ்னஸ்மேனு, அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டில் தான் நீங்கள் ஹவுஸ்மேடாக இருக்கீங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருது, இருந்தாலும் அவங்களோட மருமகளாக உங்களை வந்து பார்க்குறதுக்கு அவங்களால முடியாது, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி செட் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அம்மா எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமாக டைரக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் வந்து அது பிடிச்சி போச்சு. இருந்தாலும் வந்து அவங்க அம்மாட்ட வந்து அவங்க அம்மா தமிழ்நாடு போகணுன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, நான் உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வேணான்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னைய மீறி தமிழ்நாடுக்கு போகணுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு, நம்ம கண்டிப்பாக நடிச்சே ஆகணும், தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் தான் ஆகணும், அப்படி போனால் தான் நம்ம வந்து விஜய் அண்ணாவெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காகவே அங்கேருந்து கிளம்பி இவங்க வந்து சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் ஜீ தமிழ் அங்கே போயிட்டு அவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லா இதுவும் அந்த ஆடிஷன் எல்லாம் வச்சு ஹீரோயின் மெட்டீரியலாக இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் லுக் எல்லாமே வந்து ஓகே ஆகுது. அதே மாதிரி ஹீரோவோட வச்சு இது பண்ணும்போதும் அவங்களுக்கு ஓகே ஆகி அந்த சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. போக போக வந்து இந்த பேர் சூப்பராக இருக்கே, பெஸ்ட்டு மாமியார் மருமகளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆதி பார்வதியை வச்சு அந்த டைமில் ஷேர் சேட் டிக்டாக்னு சொல்லிட்டு வித்தியாசமான சினிமா பாடல்கள் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்டு லெவல்லையுமே அவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி அதே டைமில் ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறவங்களும் அந்த சீரியலில் ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்களோட அந்த இதுதான் போல்டுனஸ் வந்து பார்வதிக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா. ஷபானாவாக பார்க்கும்போதுமே அந்த போல்ட்னஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா. நான் வந்து இவ்வளோ கைண்டு கிடையாது, நான் ரொம்ப சேட்டை பண்ணுற பொண்ணு, ஆனால் வந்து இந்த சீரியல் மூலியமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் மூலியமாக எனக்கு 3 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறாங்க. யாரடி நீ மோகினி சீரியலில் நடித்த நக்ஷத்ராவும் சைத்ராவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதே மாதிரி ரேஷ்மாவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 4 பேருமே எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி 4 பேரும் நிறைய வெளியே போகிறது, ஃபோட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஆரியன் மேலே லவ் ஏற்படுது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது காதலாக மாறுது. ஒரு சைடு சினிமாவுக்கே அவங்க வீட்டில் ஒத்துக்கல, வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து சென்னையிலே இருக்காங்க. இப்போ வந்து முஸ்லீம் பொண்ணு ஹிந்து பையன் அப்படிங்கும்போது ஆரியன் வந்து அவங்க வீட்டில் சொல்லி ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க வீட்டில் வந்து முன்னாடியே பேசாமல் தான் இருந்தாங்க. இதை வந்து தெரியப்படுத்தும் போது சுத்தமாக வந்து குடும்பத்தில் இருந்தே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ண பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 11, 2022 வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அப்புறம் இவங்களுக்கு வந்து சன் டிவியிலேருந்து மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. பாட்டியோட வளர்ப்பு தான் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பேக் போனாக இருக்கிற மாதிரியான அஞ்சலி அப்படிங்கிற ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அதுலேயும் நல்லா நடிக்கிறாங்க. அந்த சீரியலுமே வந்து நல்லா போச்சு. எல்லாருமே வந்து இருந்தாலும் பார்வதி அப்படின்னு தான் இவங்கள இன்னைக்கு வரைக்குமே பேசுகிறாங்களாம். அதுக்கப்புறம் ரோஜா 2 சீரியலில் ரோஜா 1 சீசன் 1 வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ ரோஜா 2ல் வந்து நம்ம ஷபானா தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, ரோஜா 2 சீரியல் இதுக்கப்புறம் எடுத்தால் கூட அதில் வந்து பழைய ரோஜா தான் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அஃபிஷியலாகவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. நான் வந்து நடிக்கலை, நான் ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் நான் பண்ணேன், மற்றபடி நான் அதில் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான கிளாரிஃபிகேஷனும் ஷபானா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து இவங்களையும் ஆரியனை வச்சு ஷபானா வந்து கன்சீவாக இருக்காங்க, அதனால தான் சீரியலில் கொஞ்ச நாள் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில். இப்போ ரீசண்டாக இவங்கள வச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா இவங்க 4 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, ஷபானா வந்து அந்த கேங்கிலேருந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இதை தான் போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட எல்லார்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போதுமே எல்லா ஆங்கர்ஸும் கேட்குற ஒரே கேள்வி, உங்களுக்கும் ஷபானாக்கும் என்ன பிரச்சனை, ஏன் பிரிஞ்சிட்டிங்க, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கு சைத்ரா வந்து ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க.
பிரச்சனைன்றது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதுக்காக பிரச்சனையே இல்லாமல் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காது. அந்த பிரச்சனையினால் ஒட்டு மொத்தமாக பிரிஞ்சும் போயிட மாட்டோம். நாங்கள் திரும்ப சேருவோம். இது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால தான் நாங்கள் பேசாமல் இருக்கோமே தவிர, மற்றபடி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது உண்டு, அப்பப்போ பேசிக்கிறதும் உண்டு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, அது சீக்கிரமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசண்டாக மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துலேயும் நடிக்கிறாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே உங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளோட விசேஷத்தை தெரிவிச்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியும் இப்போ ரீசண்டாக இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஷபானா அவர்கள். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.